மற்றவர்களை புறம் சொல்லி திரிந்தவர்களை மக்கள் புறக்கணிச்சு கடமை செய்தவர்களை, உரிமைகளை பெற்று தந்தவர்களை தேர்தலில் வெற்றி பெற செய்திருக்கிறாங்க அப்படின்னு நேற்று திருச்சியில முதலமைச்சர் ஜெயலலிதா பேசியிருக்கிறாங்க. இதே மாதிரி மக்களவை தேர்தலில் தோற்றது மக்கள் தான், நாட்டு மக்கள் தான், குறிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் தான், திமுக அல்ல அப்படின்னு காரைக்குடியில ஸ்டாலின் பேசியிருக்காரு. இந்த 2 செய்திகளையும் நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல இந்த தேர்தலை பொறுத்தவரை அதிமுக மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கிறது. 2009 69 லட்சம் வாக்குகளை பெற்று 11 இடங்களை பெற்ற அதிமுக 2014 1,74,00,000 லட்சம் வாக்குகளை பெற்று 37 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1,05,00,000 5 லட்சம் வாக்குகளை அதிகமாக பெற்றிருக்கிறார்கள். இந்த அளவுக்கு அதிகமான வாக்குகளை அதிமுகவுக்கு வழங்க வேண்டிய அவசியம் மக்களுக்கு ஏன் ஏற்பட்டது என்பது குறித்து மிகப்பெரிய ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அந்த அளவுக்கு வாக்குகளை பெற்றது எப்படின்னு தெரியல. இந்த புறஞ்சொல்லி பேசியவர்களுக்கு மக்கள் புறக்கணித்தார்களா அல்லது வேறு எந்த காரணத்திற்காக மக்கள் மற்ற கட்சிகளை புறக்கணித்தார்னு தெரியல. ஏன்னா இவர் தேசிய அளவில் என்ன பங்காற்ற போகிறார், இவர் பிரதமராக வரப்போகிறாரா, இவர் பாஜகவையும் எதிர்த்தார், காங்கிரஸையும் எதிர்த்தார், கம்யூனிஸ்டுகளையும் எதிர்த்தார், எல்லோரையும் எதிர்த்து விட்டு தேசிய அளவிலே இவர் என்ன செய்ய போகிறார், எத்தகைய ஒரு ஆட்சியை இவர் உருவாக்க போகிறார் அல்லது ஆதரிக்க போகிறார் என்று மக்களுக்கு தெளிவில்லாத நிலையில இவ்வளவு அதிகமான வாக்குகள், அதிகமான வெற்றியை அவர் பெற்றிருக்கிறார். இன்றைக்கு அதற்கு பல காரணங்களை அவர் சொன்னாலும் உண்மையான என்ன காரணம் என்பது குறித்து மக்கள் மிகப்பெரிய ஆய்வுக்கு அது உட்படுத்தப்பட வேண்டும். நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த 2 செய்திகளையும்? அவங்க ஜெயலலிதா பேசின பேச்சு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க ஒரு உதாரணம் சொல்றாங்க. அதாவது 2 புலவர்கள் ஒருத்தர் வசப்பாடிக்கிட்டே இருந்தாங்க. அரசர் 2 புலவரும் ஒருத்தர் வசப்பாடுற புலவர்கள் எனக்கு வேண்டாம், ஆனால் 3வது இருக்கிற புலவருக்கு பரிசு கொடுத்து போயிட்டார் அப்படின்னு சொல்றாரு. அரசராக மக்களை உருவகித்து இதே வேற ஒரு அர்த்தத்தில் எடுத்துக்கலாம். எதிர்கட்சிகள் எல்லாம் தங்களை ஒருவர் தாக்கி கொண்டிருந்தார்கள். ஆளுங்கட்சியான இவருக்கு எதிராக அவர் ஒன்று சேரவில்லை. எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சிக்கு எதிராக ஒன்று சேர்ந்திருந்தால் நிலைமை வேற இருந்திருக்கும். இதுல இருந்து அர்த்தம் எடுத்துக்கலாம். அதுதான் நடந்ததும் கூட. பார்த்தீங்கன்னா திமுகவும் காங்கிரஸும் ஒன்றாக இருந்தவர்கள் ஒருவருக்கு எதிராக இருந்தார்கள். பிஜேபிக்குள்ள ஒரு வானவில் கூட்டணியாக இருந்த கட்சிகள் அவர்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லாமல் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு விதமாக இருந்தார்கள். ஆனால் தேர்தல் நேரம் முழுவதும் தமிழ்நாட்டுடைய பிரதான கட்சிகள் எல்லாமே அதிமுக தவிர அவர்கள் தங்களுக்குள்ளே இருக்கிற முரண்பாடுகள் தான் வெளியில வெடித்துக் கொண்டிருந்தன. ஆளுங்கட்சிக்கு எதிராக ஒருமித்த ஒரு கருத்தை மக்கள் மத்தியில் அவர்கள் திரட்டவில்லை. அதனால் ஆளுங்கட்சிக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை வந்தது என்று கூட ஜெயலலிதாவுடைய உதாரணத்தை ஒரு ஒப்புதல் வாக்கு மூலமாகவும் நாம் எடுத்துக்கலாம். ஆனால் ஸ்டாலின் சொல்கிற திமுக தோற்கவில்லை மக்கள் தோற்றாருங்கிறது நீங்க இந்தியாவில் எல்லா தேர்தலையும் சொல்லக்கூடிய ஒரு உண்மைதான். எல்லா தேர்தல்களையும் மக்கள் தோற்று கொண்டுதான் இருக்கிறார்கள். என்ன ஜெயிக்கிற கட்சிகள் வேற இருக்கின்றன, மக்களுக்கு அந்த வெற்றிக்கும் எந்த தொடர்பும் இல்லாமல் தான் கடைசியில் வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அது பொது உண்மை. ஆனால் அதே பேச்சில் அவர் மின்னணு இயந்திரங்களில் மோசடி செய்திருக்கிறார் என்று சொல்வதுதான் வேடிக்கையாகவும் விசித்திரமாக இருக்கிறது. இத்தனை ஆண்டு காலம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். மின்னணு இயந்திரத்தின் மீது திடீரென்று இப்போது குற்றச்சாட்டு வைப்பது அந்த மாதிரியான ஒரு கட்சிக்கு பொருத்தமானதாகவே இல்லை. நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு அப்புறம்.